ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் வாட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வாட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இல்லை. ஆனால் ஹெட்டிங் வந்து யூஸ் ஆஃப் வாட் இருக்குமே. உள்ளுக்குள்ளே வாட்டுங்கிற சென்டென்ஸ் மோர் தென் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எனக்கு புரியுது. தென் இது பார்க்கும்போது ஒரு ஹெட்டிங் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அது, இது என்ன அப்படின்னு நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன. ஓகே, அப்போ நம்ம என்ன கேட்பாங்க? வகு கியா ஹை, யகு கியா ஹை. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் மேலே ஒரு மொபைல் இருக்குது, வகு கியா ஹை, யகு மொபைல் ஹை. ஒரு கிளாக் வந்து வாலில் இருக்குது, செவரில் இருக்கும்போது வகு கியா ஹை, வகு கடி ஹை. சப்போஸ் ஒரு நோட் புக்கை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கியா யகு கிதாபு ஹை அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறோம். என்ன அது புக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? ஹா யகு கிதாபு ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் சொல்லுவோம். இன்கேஸ் ஒரு புக்கை பார்த்துட்டு யகு கலம் ஹை, என்ன இது பேனாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நஹி யகு கலம் நஹி ஹை, யகு கிதாபு ஹை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லணும். ஸோ எஸ்னா ஹா, நோனா நஹி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். தென் ஹவ், பின்னர் எப்படி, எப்படி செய்கிறது? ஏதோ ஒரு ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டடாக இருக்கலாம். அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு தென் ஹவ் ஏதாவது ஒரு பாசிபிள் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஐடியா பண்ணுறதுக்காக கேட்குற கொஷின்ஸ் தான் அது. தென் ஹவ், பின்னர் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. தோ கைசே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோங்கிற வேர்டு நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸும் சேர்ந்து வரும்போது அந்த தோங்கிற வேர்டு பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சீக்கிரம் போயிருந்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். தும் ஜல்தி ஜா தோ எகு ட்ரெயின் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரம் போயிருந்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம், பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது போயிருந்தால் அப்படிங்கிற தால் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கும்போது இந்த தோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம், தெரிஞ்சவங்களும் வந்திருக்கலாம். நம்ம கிண்டல் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு கோமா ஹூ இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வகு கவுன் ஹை, யகு கவுன் ஹை. வகுனா யார் அது, யகு கவுன் ஹைனா இது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி தொடங்குறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மீட்டிங் ஹால் இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிக் ஷாப், ஏதோ ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும்போது ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டு ஸ்டார்ட், எப்படி தொடங்குவது. ஷுரு கைசா கரே. ஸோ கைசே கரே அப்படின்னு கேட்குறாங்க. கைசே கரே அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஷுரு கைசே கரேனா எப்படி தொடங்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு ஸ்டார்ட். மச் மோர், இன்னும் அதிகம். மச் மோர் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்க விஷயத்தை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தி கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒருத்தவங்க பேசுகிறவங்களா இருப்பாங்க. அவங்க பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து நல்லா கமெண்ட் அடித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள மச் மோர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது மச் மோர், இன்னும் அதிகம். பஹுத் அதிக். ஸோ நம்ம ஃபுட்டு மட்டும்தான் அதிகமாக கேட்போம். ஆனால் ஃபுட்டு வந்து லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம பேசுகிறது மட்டும் தான் என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம். அதனால் மச் மோருங்கிறது ஒன்லி டாக்குக்கு வச்சுக்கலாம். ஓகே, மச் மோர், இன்னும் அதிகம். பஹுத் அதிக். தென் நெக்ஸ்ட்டு நாட் மச், அதிகம் இல்லை. இது ஒன்றும் அதிகம் இல்லை. பஹுத் ஜியாதா நஹி, இது ஒன்று என்னது, கொஞ்சம் தான், அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாட் மச், அதிகம் இல்லை. பஹுத் ஜியாதா நஹி. வெரி பேட், மிகவும் மோசமானது. வெரி பேட், மிகவும் மோசமானது. பஹுத் புரா. ஸோ புரா அப்படின்னா இன்னொன்று ப்ரௌன் கலரை மென்ஷன் பண்ணுவாங்க. இது பஹுத் புரா. ஸோ பல நெடில் குறில் லெட்டர்ஸ் இருக்கும்போது நெடில் போடும்போது புரா அப்படின்னா இதில் பேர்ட், ஐ மீன் பேர்டான பிஹேவியர். பஹுத் புரா. ஓகேவா? நாட் பேட். லுக் ஹியர், இங்கே பாருங்கள். லுக் ஹியர், லுக் தேர், லுக் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யஹா தேக்கோ, வஹா தேக்கோ. ஸோ லுக் ஹியர், லுக் தேர். யஹா தேக்கோ, வஹா தேக்கோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவ் ஓல்டு, எத்தனை வயது.
கித்னா புரானா. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வயசு இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஜெலஸாக இருக்கும் இல்லையா? அப்போ கேட்கும்போது நம்ம கேட்டுருவோம் ஓப்பனாகவே. ஹவ் ஓல்டு அப்படின்னு கேட்கும்போது என்ன வயசு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது கித்னா புராணா. ஸோ அந்த இடத்துல புராணான்றது ஆக்சுவலாக ஓல்டுனா ரொம்ப பழசை சொல்கிறாங்க. இல்லை ஏஜ் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லணும் அப்படின்னா சால் அப்படின்னா இயரை மென்ஷன் பண்ணி சொல்கிறது. ஓகே, கித்னா சால் கித்னா புராணா. ஸோ ஹவ் ஓல்ட் அப்படிங்கிறது ரெண்டு விதமான மீனிங். ஸோ சொல்ல வேண்டிய விதம் என்னங்கிறது அப்படின்னா, ஒரு ஏஜ் பற்றி கேட்குறோம் அப்படின்னா கித்னா சால் சொல்லலாம். ஸோ ரொம்ப பழசான விஷயம், ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பழசு, ஒரு கிளாத் ரொம்ப பழசு, ஒரு மொபைல் ரொம்ப பழசு அப்படின்போது கித்னா புராணா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஒய் ஸோ, ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஐசா கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ ஆல், யார் அனைவரும். ஸோ ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் டீம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்கணும். ஹூ ஆல், யார் அனைவரும். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் XYZ சம்திங் ஏதாவது ஒரு ABC பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யாருன்னு கேட்குறாங்க. கவுண்ட் சப். ஸோ கவுண்ட் சப் அப்படின்னா யார் அனைவரும், ஹூ ஆல். தென் நெக்ஸ்ட்டு நாட் ரைட், சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமோ முடியறதுக்கு முன்னாடியோ நம்ம அந்த பிளான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நாட் ரைட், சரியில்லை. அதுக்கு எப்படி சொல்லலாம்? சகி நகி. ஸோ கரெக்டாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இல்லை அப்படின்னா நஹி அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஓகேவா? தென் அகைன் ஒரு தடவை கோத்ரோ பண்ணிடலாம். வாட் இஸ் தட், பஹு கியா ஹை. தென் ஹவு, दो कैसे. हु इज़ दैट, वह कौन है. हाउ टू स्टार्ट, शुरू कैसा करे. मच मोर, बहुत अधिक. नॉट मच, बहुत ज़्यादा नहीं. वेरी बैड, बहुत बुरा. लुक हियर, यहाँ देखो. हाउ ओल्ड, कितना पुराना. वाई सो, ऐसा क्यों. हु आल, कौन सब. नॉट राइट, सगी नगी. ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃப் அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் வாட்னு கொடுத்துருக்கோம். பட் அந்த சென்டென்ஸ் எல்லாமே சஃபில் பண்ணி வரக்கூடிய ஒரு சென்டென்ஸாக தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட் ரைட்டுங்கிறது ந, ஹி, நோ, சகி அப்படின்னு நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்ஸ் அப்படிங்கிறது அண்டுக்கு என்ன ஹிந்தியில் வரும் அப்படின்னா அவுர் அப்படின்னா அண்டு. ஸோ அந்த அண்டுங்கிற வேர்டு நம்ம எந்த இதுலனா ஒரு சென்டென்ஸில் கன்ஜெக்ஷன் வேர்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணும்போது இடையில தட் அண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரமேஷ் அண்டு சுரேஷ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த அண்டுங்கிற பர்சன் ஒரு 2 பர்சன்ஸையோ 2 சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணும்போது அவுர் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எல்ஸ் அப்படின்னா அவுர் அப்படின்னு ஹிந்தி மீனிங். இதில் வேறு அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு மீன்ஸ் ஒரு சாய்ஸு, திஸ் ஆர் தட், இல்லை போத் ஆஃப் தம், ரெண்டு பேரையும் சேர்த்து வேறு அப்படின்னு ஒரு சென்டென்ஸை டிஃப்ரென்ஸ், இவங்க இல்லைனா இன்னொன்று, இவங்க இல்லைனா அந்த ஒர்க்கை யார் பார்க்குறது, இந்த புக்கு இல்லைனா வேறு என்ன ஆல்டர்னேட் புக்கு. ஸோ அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறது தான் இந்த எல்ஸ் அப்படிங்கிறது. எல்ஸ் அப்படின்னா அவுர், வேறு, அண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஒய் எல்ஸ். ஸோ எல்ஸ் யூஸ் பண்ணோன்னாலே நம்மளுக்கு WH கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஒய், வாட், வேர், கஹா, ஹவு, சம்திங், எனிதிங், சம்ஒன், எனிஒன், இப்படி ஏதோ ஒரு பர்சன்ஸை நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒய் எல்ஸ் அப்படின்னா வேறு, ஏன், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவுர் கியூ, வேறு என்ன, வேறு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவுர் கியூ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஹூ எல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹூ எல்ஸ்னால் என்ன, வேறு யார் இருக்காங்க, வேறு யார் அப்படின்னு கேட்கும்போது அவுர் கவுன், என்ன சொல்கிறாங்க, அவுர் கவுன். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹவு எல்ஸ், வேறு எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹவு எல்ஸ், ஃபிர் கைசே. ஸோ அவுர் கைசே, ஃபிர் கைசே ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, வேறு என்ன, வேறு ஏன், வேறு யார், வேறு எப்படி, வேறு என்ன அப்படிங்கிறது பாருங்கள் அப்படியே வரிசையாக வந்துட்டுருக்கு. அவுர் கியா. ஸோ இதில் கியூ, கவுன்,
கைசே கியா அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாருங்க. அவுர் கியா அப்படின்னா வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வேர் எல்ஸ், வேறு எங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் ஹால் ஆடிட்டோரியம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டாண்டப் மீட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டப் மீட்டிங்னா நம்ம ஸ்டேஜ்லேயே பண்ணிக்கலாம், ஆடிட்டோரியம் நீட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளேஸஸை சேஞ்ச் பண்ணுறப்ப வேர் எல்ஸ் வேறு எங்கே அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன வருது, அவுர் கஹா. அவுர் அப்படின்னா வேறு எங்கே, அவுர் கஹா. வென் எல்ஸ் வேறு எப்போது. ஜப் அவுர், ஜப் கப் அப் இது எல்லாமே வென்க்கு யூஸ் பண்ணலாம். வென் வந்து எப்போது, இப்போது, அப்போது அப்படின்னு சொல்லும்போது ஜப் கப் அப் அப்படிங்கிற வேர்டு வரும். ஜப் அவுர், அவுர் ஜப். ஸோ அந்த சென்டென்ஸை மாற்றி சொல்லிக்கலாம். சம்திங் எல்ஸ் வேறு ஏதாவது, சம்திங் எல்ஸ் வேறு ஏதாவது விசேஷம் இருக்கா, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். குச் அவுர், அவுர் குச். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒன் செகண்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். சம்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ். ஸோ சம்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் ரெண்டுமே ஒரு சீக்ரெட்டான விஷயத்தையோ ஒரு க்யூரியாசிட்டிக்காக ஒரு விஷயத்தை நம்ம ஆர்வமாக எடுத்துக்கிறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுவோம், சம்திங் அண்ட் எனிதிங் அப்படிங்கிற ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே சேம் மீனிங் தமிழில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே போல் தான் இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சம்திங் எனிதிங்னு வரும். பட் ஹிந்தியில் குச் அவுர், அவுர் குச் இப்படி எப்படி சொன்னாலும் ரெண்டுமே சேம் மீனிங். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நத்திங் எல்ஸ் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒன்றுமே எதுவுமே இல்லை அப்படின்னா நத்திங் எல்ஸ். அவுர் குச் நகி வேறு எதுவும் இல்லைப்பா, அவுர் குச் நகி. சம்மொன் எல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சம்மொன் எல்ஸ் வேறு யாரோ அப்படின்னு சொல்லும்போது இதை யாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ சம்மொன் எல்ஸ் வேறு யாரோ. அவுர் அதாவது கோயி அவுர் சொல்லிக்கலாம், இல்லை அவுர் கோயி மாற்றியும் சொல்லிக்கலாம். கோயி அவுர். ஓகே. எவ்ரி ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லோருக்கும் எவ்ரி ஒன் எல்ஸ். ஒரு ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எவ்ரி ஒன் எல்ஸ் அப்படின்னும் போது மற்ற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கே ஜியாவா பிரயத் எல்லாருமே நம்ம எடுத்துக்கணும். எவ்ரிதிங் எல்ஸ் மற்றவை எல்லாம். ஸோ எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும், மற்றவை எல்லாம், இதை தவிர மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிதிங் எல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாக்கி சப்கோச், பாக்கி அப்படின்னால இந்த பேலன்ஸை சொல்கிறது. ஓகேவா. அகெயின் இதை நம்ம ஒரு தடவை கோத்ரோ பண்ணிடலாம். யூஸ் ஆஃப் எல்ஸ் வேர்ட்ஸ். ஒய் எல்ஸ், அவுர் கியூ. ஹூ எல்ஸ், அவுர் கவுன். How else, फिर कैसे, और कैसे. What else, और क्या. Where else, और कहाँ. When else, जब और जब. Something else, कुछ और, anything else, और कुछ. ஸோ ஃபஸ்ட்டு 6 சென்டென்ஸ் பாருங்கள். அவர் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒய், ஹூ, ஹவ், வாட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வரக்கூடிய ஹிந்தி வேர்டு மட்டும் மாறும். ஸோ ஒய் வந்துச்சுன்னா கியூ, ஹூ வந்ததுன்னா கவுன், ஹவ் வந்ததுன்னா கைசே, வேர் வரும்போது கஹா, வாட் வரப்போ கியா அப்படிங்கிற சென்டென்ஸ் மட்டும் மாறும். பட் அவர் வந்துக்கிட்டே இருக்கும். சம்திங் அண்ட் எனிதிங் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ சம்திங் எனிதிங் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தான் அந்த வேர்டு ப்ரொனன்சியேஷன் மாறுமே தவிர தமிழ்லையும் ஹிந்திலையும் சேம். அவர் குச், குச் அவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். தென் நெக்ஸ்ட் ஒன், நத்திங் எல்ஸ், அவர் குச் நஹி. சம்மொன் எல்ஸ், கோயி ஐசா. எவ்ரி ஒன் எல்ஸ், கே சிவாஜ் பிரத்யேக். எவ்ரிதிங் எல்ஸ், பாக்கி சப்கோச். ஓகேவா. ஸோ அந்த எல்ஸ் யூஸ் பண்ணுறது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழில் அது நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். நெக்ஸ்ட் அந்த ஹிந்தியில் சொல்லும் போது அவுர் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா.